யோபுவின் சரித்திரம் 1:5 வாசிங்க. ஏன் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன், நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதிகாலையே எழுமணுமானி. ஆனால் இந்த பிரமாணங்கள், இந்த கற்பனைகள், இந்த வேத வசனங்கள் இல்லாத காலத்திலேயே யோபு, அதாவது ஆபிரகாமின் காலத்தில் சொல்லினால கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுவார், அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் எழுத்து வடிவம் கிடையாது. மோசையின் காலத்தில் தான் எழுத்து வடிவம் வந்துச்சு. அதனால தான் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. அப்போ கற்பனைகள் எழுத்து வடிவத்தில் இல்லாதனால சொல்றார். அந்த சொல்லி கொடுத்தபடி அந்த காரணங்களின்படி ஆபிரகாம் அதிகாலமே எழும்புறார். ஆனால் மோசையை பாருங்க, அது எழுத்து வடிவம் உள்ள காலம். அப்போ என்ன செய்றாரு, தன்னுடைய சொந்த கை விரல்னாலேயே கற்பலைகளில் எழுதி கொடுத்துறாரு. ஆனால் இந்த 2 காலகட்டங்களுக்கும் ரொம்ப முன்னாடி உள்ளவர் தான் யோபு. அப்போ பாருங்க, அவர் மனசாட்சி அவரை தூண்டுது, நீ அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கணும். அதாவது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நமக்கு இப்போ என்ன, வேதம் சொல்லுது நீ அதிகாலையில் எழும்பு. நீ யோபு நீதிமானுக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்கறது வரைக்கும் இல்லை. இப்படியெல்லாம் கற்பனை இருக்க, இதனை ஏன் கை கொள்ளன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா கற்பனைங்கிறது ஒன்றே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த காலகட்டத்திலேயே அவர் என்ன செய்கிறாரு, தன் பிள்ளைகளுக்காக அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் பிள்ளை கேட்கல கீழ்ப்படியில்லைங்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? இல்லை. ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே. அப்போ ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார். எத்தனை 12 பிள்ளை இருக்கா, 10 பிள்ளை இருக்கா, 8 பிள்ளை இருக்கா, ஒவ்வொரு பிள்ளையுடைய பேரை சொல்லி 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 ஜெபம் பண்றீங்களா? எங்க? ஆனா இங்க யோபு நீதிமானுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறார். விடியற் காலமே எழும்பி ஒவ்வொருவருக்காக அதிகாலமே எழும்பி. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அடுத்தது ஆதியாகமம் 19:27 வாசிங்க. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய். பாருங்க இங்க என்ன, அதாவது தேவ சன்னிதானத்திற்கு அதிகாலமே எழும்பி போகிறார், சும்மா இல்லை. யோபு நீதிமான் என்று சொல்லப்படுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுவதற்கு, மோசைய இவன் உண்மை உள்ளவன் என்று சொல்றது காரணம் என்ன தெரியுமா? இவருடைய வாழ்க்கையில் எப்படி நம்மளை போல மண்ணான மனுஷர்களாக இருந்தும் இவ்வளவு உண்மை உள்ளவர்களாக, நீதிமான்களாக, தேவனுக்கு சிநேகிதமாக உள்ளவர்களாக எப்படி நிலைநிற்க முடிந்தென்றால் ஜெபஜீவியம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக அதிகால ஜெபஜீவியம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அதே தேவனிடத்தில் பேசணுங்கிறதுனால ஆர்வத்தோடு ஜெபிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அதிகாலை எழும்புன்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கு. ஆனால் என்ன ஆகணும், ஆபிரகாமை போல எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிடுவோம், மோசையை போல எனக்கு நானும் பெரிய ஆளாகணும்னு நினைப்போம், யோபு போல எனக்கும் தேவன் சாட்சி சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அதிகாலை எழும்புமா? அது மட்டும் கிடையாது.